ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி தான் செஞ்சு தர போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போய்ட்டு ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிட்டு வரணும். ஆக்சுவலாக நான் எல்லாமே அவங்களுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்களா? நான் ஆட் பண்ணுறப்போ என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிறவரில் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய், பட்டை, லவங்கம், அந்த பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வாசனைக்காக ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? நம்மளும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு முக்கியமான தேவை என்னென்னா, பிரியாணியில் இருக்க ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குறவரில் வெயிட் பண்ணால் தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து எப்பயுமே அடிஷ்னல் ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ வெங்காயம் வதங்குறவரிலும் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு. நமக்கு வந்து ஆயில் பத்தலைன்னா நம்ம அடிஷ்னலாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வதங்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை தன்மை வந்து போகிறவரில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்க விட்டுடலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிட்டு, தக்காளி ஒரு சமையலோட ஃபார்முலா என்னென்னா, தக்காளி ஆட் பண்ணோன்னே நம்ம எப்பவுமே உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. பாருங்கள், நம்மளும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு போட்டுக்கங்க. பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு தக்காளிக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி அருமையாக வதங்கி வந்திருக்கு. அடுத்தது நம்ம இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாம் எப்படி நல்லா வதங்கி கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து சிக்கனை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா, சிக்கன் கூட வந்து நம்ம தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வந்து சில்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour பிஃபோராக வச்சுட்டோன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எனக்கு என்னோடய பெரியம்மா சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையாகவே அதனோட ரிசல்ட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ரிசல்ட்டை இங்கே பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகிற வரலும் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுட்டு, அடுத்தது பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா, அடுத்தது சிக்கன் மசாலா, அடுத்தது கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டு நம்ம கலரி பிரியாணி கொஞ்சம் சிக்கன் பாயில் ஆகிற வரலும் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பசை வர வரலும் லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தயிர் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்பைஸியை எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஆட் பண்ண போகிறோம். தண்ணி நம்ம எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம எந்த ஏனத்தில் எடுக்கிறோமோ அரிசியை, அந்த ஏனத்தில் 1க்கு 1.5. ஏன்னா நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா? நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 3 டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வரணும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வருது. பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து மேலாப்பா இங்கிட்டு ஒரு பாதி இங்கிட்டு ஒரு பாதி தூவி விடுவோம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டாச்சு. நம்ம வந்து என்னென்னா, நம்மளுடைய விருப்பத்துக்கு வந்து கரண்டியை கலரக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக மேலாப்பா அழகாக இங்கே பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்படி ஒரு திருப்பு அப்படி பண்ணிங்கன்னா அரிசி வந்து உடையாமல் பிரியாணி நல்லா வரும். சரிங்களா? பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஈவனாக வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரிங்களா? லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஈவன் ஆகிடுச்சிங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரலும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிரியாணியை தம் போட்டுடலாம். அந்த தம் போடுற கேப்பில் நீங்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். கொத்தமல்லி துருவி மேலே லைட்டாக நெய் ஆட் பண்ணி லைட்டாக நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். லெமன் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம வந்து தம் எத்தனை மணி நேரம் போடணுன்னா, கரெக்டாக ஒரு 10 to 15 minutes. எனக்கு வந்து 15 minutesன்றது போதுமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுடைய பாயிலை பொறுத்து தான். சரிங்களா? நீங்கள் வந்து மினிமம் 10 minutes வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா க்ளோஸாக வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டு, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ தண்ணியோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பாத்திரத்தில் வச்சு தண்ணி வச்சு வெயிட் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான பிரியாணி வந்திருக்கு.
கமன்னு வந்துருக்கு பாருங்களேன். கொஞ்சம் பாருங்கள், சுட சுட ஹைதராபாத் பிரியாணி. இந்த ஓர்லேருந்து எடுத்தால் தாங்க நமக்கு வந்து அரிசி உடையாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் போயிட்டு என்னோடய ஒய்ஃபோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். நீங்களும் ஒய்ஃபோ உங்களோட ரிலேஷன்ஸோ அப்பா அம்மா யாருக்கு வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.